இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். மத்தேயு 14:16. இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு தனித்திருக்கும்படியாக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு செல்கிறார். ஆனால் ஜனங்களோ அங்கேயும் அவரை பார்க்கும்படியாக வருகிறார்கள். இயேசு அவர்களை கண்டு மனதுருகி அவர்களின் நோய்களை குணமாக்குகிறார். அவர்கள் தங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக அவர்களுக்கு அநேக அற்புதங்களை செய்கிறார். இவ்வாறு செய்து கொண்டே இருக்கும்போது வெகு நேரமாகி சாயங்காலமும் ஆகிவிட்டது. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடம் வந்து, போதும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை அனுப்பிவிடும். அவர்கள் அருகிலுள்ள கிராமங்களுக்கு சென்று தங்களுக்கான உணவுகளை வாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு சீஷர்களிடம் கூறியது, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று. ஏன்? இயேசுவால் முடியுமல்லவா? கல்லுகளை அப்பமாக மாற்ற முடியுமல்லவா? இல்லை, ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தை படைத்தது போல அந்த ஜனங்களுக்கும் எவ்வாறாகவாவது உணவளித்திருக்க முடியுமல்லவா? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய தேவனுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண காரியமா? இல்லை. ஆனால் சீஷர்களிடம் சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று. அப்பொழுது சீஷர்கள் தங்களை சோதித்தருகிறார்கள். தங்களிடம் 5 அப்பமும் 2 மீனும் உண்டு என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அதை இயேசுவிடம் கொடுக்கிறார்கள். இது சிறியதாயிற்றே, இதை கொண்டு எவ்வாறாக அவர் அற்புதம் செய்ய போகிறார் என்று வாஞ்சியாக பார்க்கிறார்கள். அப்பொழுது இயேசுவும் அதை ஆசீர்வதித்தார். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு அவர்கள் வயறார உணவு அருந்தி செல்லும்படிக்கான கிருபைகளை அந்த சீஷர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றும் நம்மிடம் திறமைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை எவ்வாறு நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த முடியும்? இது மிகவும் சிறியதாயிற்றே என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறாக அல்ல. இன்றும் மக்கள் பலவிதமான பசிகளில் தவிக்கிறார்கள். ஆன்மீக பசி, பொருளாதார பசி, தனிமை பசி, வியாதி பசி என்று அநேக பசிகளில் இருக்கிறார்கள். அப்பொழுது இருக்கும்போது நம்முடைய ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு சிறு செயல், ஒரு சிறிய உதவி, அதை கொண்டு தேவன் பெரிய அளவில் அவர்கள் வாழ்க்கையில் செயலாற்ற வல்லமையுள்ளவராயிருப்பார். சிந்திப்போம், செயல்படுவோம்.